எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு புது பயணத்தை தொடங்க போகிறோம். எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா 10 நாள் க்ரூஸில் போக போகிறோம். அதுவும் 4 கண்ட்ரி விசிட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம வெஸ்டர்ன் கரீபியன் டூர் போக போகிறோம். அது ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப்பில். இதுக்கு முன்னாடி நம்ம அண்டார்டிகா போயிருந்த ஒரு க்ரூஸ் ஷிப்பில், அது லக்ஸுரி க்ரூஸ் ஷிப். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாப்புலரான க்ரூஸ் ஷிப். இந்த க்ரூஸ் ஷிப்போட பேர் பார்த்திங்கன்னா ராயல் கரீபியன். ராயல் கரீபியனோட கம்பெனியில் நம்ம போக போகிற கப்பலோட பேர் பார்த்திங்கன்னா ஜீவல் ஆஃப் த ஷிப். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கண்ட்ரி போய் பார்க்க போகிறோம். என்னென்ன கண்ட்ரி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். நம்மளோட கப்பல் ஹூஸ்டன் டெக்ஸஸில் தொடங்கி 2 நாள் பயணத்துக்கு அப்புறமா மெக்சிகோவில் இருக்கிற காசுமல்ன்ற ஐலாண்டை ரீச் பண்ணோங்க. காசுமல்லேருந்து அடுத்து பேலிஸ் சிட்டி போயிட்டு, பேலிஸ்லேருந்து மறுபடியும் மெக்சிகோவில் இருக்கிற கோஸ்டமாயா, அதுக்கப்புறம் ஹாண்டுரஸ், அதுக்கப்புறம் கெரிபியன் ஐலாண்டான கேமன் ஐலாண்டுக்கு ரீச் ஆகுங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிற கடைசி கண்ட்ரி. அங்கேருந்து 2 நாள் பயணத்துக்கு அப்புறமா டோட்டலாக 10 நாளுக்கு அப்புறமா ஹூஸ்டன் ரீச் ஆகும். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா டெக்ஸஸ்ன்ற ஸ்டேட்டில் கேல்வெஸ்டன் என்ற சிட்டியில். நம்ம பார்த்திங்கன்னா டாலஸ்லேருந்து கார்லேயே இந்த கேல்வெஸ்டன் போர்ட்டுக்கு வந்துட்டோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மயாமி போர்ட் தான் ரொம்ப பாப்புலர். பட் நாங்கள் இங்கே மயாமினா நம்ம ஃப்ளைட்டில் போய் க்ரூஸ் ஷிப் எடுக்கணும். பட் கேல்வெஸ்டன் டாலஸ்லேருந்து 5 மணி நேரம் தான். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா கார் பார்க்கிங்லாம்? போர்ட்லேயே கார் பார்க்கிங் இருக்குது. ஆனால் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $25 பர் டே. பட் நாங்கள் இங்கே பார்க் பண்ணாமல் நாங்கள் 10 நாள் போக போகிறோம். 10 நாள் 4 கண்ட்ரி போய் பார்க்க போகிறோம். ஸோ 10 நாளைக்கு இங்கே பார்க் பண்ணால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் இந்த போர்ட்லேருந்து தள்ளி ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் பார்க் பண்ண போகிறோம். ஹோட்டலில் காரை பார்க் பண்ணிட்டு ஊபர் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக போர்ட்டை நோக்கி வந்துட்டுருக்கோங்க. கரெக்டாக இப்போ போர்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் போர்ட். ரைட் சைடில் இருக்கிறதுலாம் கார் பார்க்கிங். இது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்க பார்த்தீங்க, ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பலில் தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். ராயல் கரீபியனோட டெர்மினல் சேர்ந்தாச்சுங்க. இங்கே ராயல் கரீபியன் தவிர்த்து வேறு சில கப்பல் கம்பெனிகள் கூட அவங்களோட டெர்மினல்ஸ் வச்சுருக்காங்க. பட் நம்ம போக போகிற கப்பல் ராயல் கரீபியன் மட்டும்தான். ஸோ அதனால் அந்த டெர்மினலுக்கு தான் நம்ம வந்துட்டோம். மயாமி கம்பேர் பண்ணும்போது இந்த கேல்வெஸ்டன் போர்ட் ரொம்ப சின்ன போர்ட்டுங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, கேல்வெஸ்டன் போர்ட்லேருந்து மெக்சிகோ, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கரீபியன் க்ரூசஸை டார்கெட் பண்ணி தான் ஐட்னரிஸ் இருக்கும். வேறஸ் மயாமி பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் கரீபியன், அதுக்கப்புறம் பஹாமாஸ், இதெல்லாம் டார்கெட் பண்ணி எக்கச்சக்க ஐட்னரிஸ் கொண்டு இருக்கும். அதுதான் மதர் ஆஃப் ஆல் போர்ட்ஸ். ஸோ நம்ம இறங்கின உடனே முதல் வேலையாக நம்மளோட பெரிய சூட்கேஸஸை இவர்கிட்ட கொடுத்துடணும். டேரெக்டாக நம்மளோட சூட்கேஸ் நம்ம ரூம்குள்ளே வந்துடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. கிராண்ட் என்ட்ரன்ஸ், ராயல் கரீபியனோட எம்ப்ளம் போட்டு இருக்குது. 2 சைடில் ஜெயண்ட் டிவி வச்சுருக்காங்க. ஸோ செக்இன் பண்ணோன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற எஸ்கலேட்டர் ஏறி மேலே போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம செக்இன் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம மேலே போக போகிறோம். செக்இன் ஏரியாவில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ராயல் கரீபியன் க்ரூ ஒருத்தரை பார்த்து உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் விசா டீட்டெயில்ஸை காமிச்சிங்கன்னா அவங்க ஆன்லைன்லேயே செக்இன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்மால் சூட்கேஸஸை ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்பிடுவாங்க உங்களை. செக்யூரிட்டிலாம் முடிச்சிட்டோம். ஓப்பன் வாட்டர் பாட்டில்லாம் வச்சிருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணியை அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ வாட்டர் பாட்டிலாக இருந்தால் எடுத்துகிட்டு வரக்கூடாது. சோடாஸ்லாம் ஓகே தான். ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ்லாம் நாட் அலோடு. மற்றபடி குவைட் சிம்பிள் தாங்க. நம்ம போக போகிற க்ரூஸ் கப்பல் இங்கே நின்றுட்டுருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு க்ரூஸ் ஷிப் கிடையாது. ஆக்சுவலாக ராயல் கரீபியன் கமர்ஷியலாக ரொம்ப பாப்புலர். ஒரு லக்ஸுரி செக்மெண்ட்டில் வராது. பட் வேர்ல்டுலேயே பெரிய க்ரூஸ் ஷிப் எதுனா ஐகான் ஆஃப் த சீஸ்ன்ற ஒரு ஷிப் தான். இந்த ராயல் கரீபியன் ஓன் பண்ணுற ஷிப் தான் ஐகான் ஆஃப் த சீஸ். பட் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஷிப் தான். இதில் டோட்டலாக கெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 2500 பேர் இருக்காங்க. மற்றபடி க்ரூ ஒரு 800 பேர் இருக்காங்க. இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 ரூம்ஸ் இருக்குங்க. பேசஞ்சர்ஸ்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1100 ரூம்ஸ் இருக்குது. அண்டு 8 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்புறம் 12 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது உள்ளே.
ஸோ ஏகப்பட்ட பேஸ்கெட் பால் கோர்ட்டு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக உங்களை என்கேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. லாஸ்ட் டைம் போன மாதிரி ஒரு இன்னும் இந்த நேட் ஜியோ மாதிரி ஒரு லேர்னிங்க்கான ஒரு ஷிப்பாக இருக்காது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட், பார்ட்டி, கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற ஒரு க்ரூஸ் ஷிப்பாக தான் இருக்கும். க்ளோசர் லுக் ஆஃப் த ஷிப் பாருங்கள். என்ன தான் இது ஒரு மிட் சைட் ஷிப்பாக இருந்தாலும் கிட்டேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு ஷாப்பிங் மால் முன்னாடி நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. தேங்க்யூ. யா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்இன்லாம் பண்ணியாச்சு. ரூம் கீஸ் வாங்கிட்டு பயங்கரமாக பசிக்குது, போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு தான் எதுவாக இருந்தாலும் அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும். பயங்கரமாக பசிக்குது. ஸோ இப்போ ஷிப்போட டெக்குக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம 5th ஃப்ளோரில் இருக்கோம். நம்மளோட ரூம் வந்து 10th ஃப்ளோரில் இருக்குங்க. இந்த ஃப்ளோர் லாபி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு டைட்டானிக் படத்தில் ஜாக்கோ ரோஸும் தப்பிச்சு ஓடி வருவாங்க தெரியுமா, அதுதாங்க ஞாபகம் வரும். சரி, அதை விடுங்க. இதே சூட் கேஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதே மாதிரி தான் நம்மளோட சூட் கேஸ்லாம் நம்ம ரூமுக்கு வெளியிலேயே வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே செக்இன் பண்ணணும். ஃபைனலாக நம்மளோட ரூமுக்கு வந்தாச்சுங்க. கார்டு நம்மக்கிட்ட இருக்குது. ரூம் நம்பர் 1002. ஸோ ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நாங்கள் எடுத்திருக்க இந்த ரூம் வந்து பால்கனி ரூம், வரண்டான்னு சொல்லுவோம். இந்த ரூமோட டோட்டல் சைஸ் பார்த்திங்கன்னா 197 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஷிப்போட ஏஜ் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸுங்க. நடுவில் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 15 இயர்ஸ்ன்றதுனால கொஞ்சம் வேர் அண்ட் டயர் இருக்கும். அதுவும் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்த இடத்துலேயே முடிஞ்சிடும். ஸோ இந்த 197 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது பால்கனி அண்ட் பாத்ரூம் எல்லாம் சேர்த்து தான். ஒரு குவீன் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சோஃபா, டிவி, ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் டெஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. பால்கனியில் 2 சேர் அண்ட் டேபிள். அவ்வளோதான். பெருசாக சொல்கிற மாதிரி ஒரு எதுவும் லக்ஸுரி செக்மெண்ட்டாக எதுவுமே இருக்காது. ஒரு பேசிக்கான ரூம், அவ்வளோதான். ரூம்லேயே பார்த்திங்கன்னா எங்களோட ஷோ ரெஸ்கேஷன் டிக்கெட்ஸ்லாம் வச்சிட்டாங்க. ரூமை காட்டிட்டு பாத்ரூமை காட்டலைன்னா எப்படி? பாத்ரூம் டூருக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுதான் பாத்ரூம். ரொம்ப ரொம்ப குட்டி பாத்ரூம் தான். இன்ஃபேக்ட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டின் ஷவர் இருக்குல்ல, அது எனக்கே கரெக்டாக இருக்குது. இங்கெல்லாம் ரொம்ப வாட்டசாட்டமான ஆளுங்கள் நிறைய இருப்பாங்க. அவங்களாம் எப்படி தான் இதுக்குள்ளே குளிப்பாங்கன்னு தெரில. ரொம்ப சின்ன சைஸ் பாத்ரூம் தான். லஞ்ச் போகிற வழியில் தான் இப்போ நீங்கள் பார்த்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நம்ம இருக்கிறது வந்து 10th ஃப்ளோரில். ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்த்திங்கன்னா 11th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ டக்குன்னு மேலே வந்துடலாம். அங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு பீட்சா, அப்புறம் டெசர்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. உள்ளே விஞ்சாமர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா என்டையர் ஃபுல் கோர்ஸ் மீல் கொடுக்க போகிறாங்க. அங்கே போயிட்டு சாப்பிட்லான்னு தான் வரோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பஃபே ஏரியான்ட்டு. எக்கச்சக்க பேர் இங்கே இருப்பாங்க. ஒரு கல்யாண சத்திரம் மாதிரி இருக்கும் பாருங்கள். என்ன தான் ஷிப்போட டிபார்ச்சர் டைம் 5 PM போட்டிருந்தா கூட எவ்வளோ ஏர்லியாக வருமோ அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா ஒரு 11 AM பார்த்திங்கன்னா செக்இன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆர் மேக்ஸிமம் பை 1 PM செக்இன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செக்இன் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டு ஷிப்பெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கெங்கே எதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு லஞ்சையும் சாப்பிட்றது நல்லது. ஸோ தட் நம்ம பிஃபோர் த டிபார்ச்சர் நம்ம செட்டில் ஆகிடலாம். அப்படியே ஷிப்பை ரசிக்க ஆரம்பிச்சிடலாம். எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே தெரியல. அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அதாங்க எல்லாமே இருக்குங்க. இந்தியன் கூட கிடைக்கும். ஏன்னா இந்தியன் ஃபுட்டும் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் வாங்க. கப்பலை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஃபுட்டோட குவாலிட்டி, டேஸ்ட்டு எப்படி டிஃபர் ஆகும்னா அது கப்பலை பொறுத்து தான். ஒரு லக்ஸுரி க்ரூஸ் ஷிப்பில் வந்து ஃபுட்டோட குவாலிட்டி A1 இருக்கும். இது வந்து ஒரு பட்ஜெட் க்ரூஸ் லைன். இதில் வந்து ஃபுட்டு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அபோவ் ஆவரேஜ்னு சொல்லுவேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்ததுங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்தது. மெக்சிகன், இட்டாலியன், அமெரிக்கன், கிட்ஸுக்கான பீட்சா, பர்கர் எல்லாமே இருந்துச்சுங்க. இன்ஃபேக்ட் 190 க்ரூ மெம்பர்ஸ் இந்தியன்ஸ் இந்த கப்பலில் அவுட் ஆஃப் 900. அப்போ பாருங்க, இந்தியன் ஃபுட் கூட நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய சீ ஃபுட் வெரைட்டிஸும் இருந்துச்சுங்க. இன்ஃபேக்ட் ப்ரான்ஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்லாம் கூட எவ்ரிடே பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ கூட்டமாக இருந்தது. இது இப்போ தான், இன்னும் நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. 4 மணி 5 மணிக்கு தான் கப்பல் கிளம்பும். யோசிச்சு பாருங்கள் நாளையிலேருந்து எவ்வளோ க்ரௌடாக இருக்க போகுதுன்னு. அதாவது நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம்
நிறைய கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் பார்த்தீங்களா எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க. நான் எக்கச்சக்கமாக இருக்கேன். இந்தியன் ஃபுட்டு அவ்வளோ இருக்குது இந்த ஷிப்பில். நிறைய பேர் அகைன் நம்ம ஆளுங்க தான் எக்கச்சக்கமாக க்ரூவில், எஸ்பெஷலி குக்கிங் டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஆளுங்க தான். ஸோ போகிற வரைக்கும் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க, ரொட்டி எடுத்துக்கோங்க, கறி எடுத்துக்கோங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி முதல்ல நம்ம முடிப்போம், நான் முதல்ல ஃபிஷ்ஷாக முடிக்கிறேன், அப்புறமா மற்ற ஐட்டமுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டெசர்ட் செக்ஷன் மட்டும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்ங்க. ஐ திங்க் யாரோ பேக்கிங் கிளாஸில் ஃபெயின் ஆனவங்கள தான் இங்கே டெசர்ட்டில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே பிலோ ஆவரேஜாக இருந்தது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, பட் பிலோ ஆவரேஜாக இருந்தது. அடாடா இங்கே பாருங்கள், அப்பளம்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வெஜ் கறி, அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன் விங்ஸ் வச்சுருந்தாங்க. ரைஸ் இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ்லாம் அவாய்ட் பண்ணிடலாம், ஏன்னா மோசமாக இருந்தது டேஸ்ட்டு. அப்புறம் ஹெல்த்தி ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா சாலட் பார் ஒரு பக்கம் இருந்தது. அப்புறம் கட் ஃப்ரூட் செக்ஷனும் இருந்துச்சு. பேசிக் ட்ரிங்க்ஸ் மட்டும்தாங்க அலோடு. நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் எடுக்கணுன்னா அது தனி பேக்கேஜ், அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். லன்ச் முடிச்சுட்டு ஓப்பன் டேக்கு கொஞ்சம் நேரத்தில் சேல் பார்ட்டி தொடங்கும். அண்டார்டிகா வீடியோ பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன்ல, கொஞ்ச நேரத்தில் இந்த இடமே பார்ட்டி அட்மாஸ்பியராக மாறப்போகுதுன்ட்டு. ஆனால் ஒருத்தர் கூட மேலே இல்லை, ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி பாருங்கள், இதை தான் நான் மீட் பண்ணி சொன்னேன். எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே காலாவாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வின்டராக இருந்தால் கூட இன்றைக்கி வெதர் வந்து தாறுமாறாக இருக்குது. செம்ம பிரைட் சன்லைட், சூப்பராக இருக்குது. கப்பலில் எப்பவுமே ஒரு வழக்கம் இருக்குது. நம்ம கப்பல் நின்றுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஏதாவது எதிரில் ஒரு கப்பல் போச்சுன்னா அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்து பாய் சொல்கிறது ஒரு வழக்கம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே கத்தி சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கவே. சேலவே பார்ட்டி ஆரம்பிச்சிச்சுங்க. ஒரு டிஜே வந்து அங்கே இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் போட வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பார்ட்டி அட்மாஸ்பியர் களை கட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு அந்த எனர்ஜி கொண்டு வந்துடுவாங்க ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போது 4 மணிக்கு சேலவே பார்ட்டின்னு எனக்கு எப்படி தெரியும், அடுத்த 5 மணிக்கு என்ன செய்யணுன்றதை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி பிளானர் மாதிரி இந்த ராயல் கரீபியன் ஆப்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு வச்சுருவாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அந்த ஆப்பில் உங்களுக்கு என்ன ஹவரில் என்ன ஆக்டிவிட்டி வேணுமோ அங்கே நீங்கள் போயிட வேண்டியதான். சிலதெல்லாம் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும், அதுவுமே இந்த ஆப்லேயே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை எப்பயுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லை அந்த காலையிலேயே நம்ம எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சோம்னா அதுவே ரிமைண்டர் மாதிரி அமைச்சிரும். இதுதான் கப்பல்லேருந்து போர்ட்டோட ஓவர் வியூ. இது வந்து கேல்வஸ்டன் சிட்டியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் கப்பல் அதோட டெர்மினலில் தான் இருக்குது, இன்னும் கிளம்பலை. அடுத்து பார்த்திங்கன்னா கார்னிவல் ஷிப்பும் கேல்வஸ்டன் போர்ட்லேருந்தே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இதோட பேர் பார்த்திங்கன்னா கார்னிவல் ப்ரீஸ். இன்னும் நம்ம ஆள் கிளம்பாமல் இருக்கார். ஐ திங்க் லாஸ்ட்டாக நம்ம தான் கிளம்புவோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக டெர்மினல் விட்டு விலக ஆரம்பிக்குது. கேங்வேவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக ஒரு பெரிய ஹாங்க் அடித்து தான் கிளம்புவாங்க. இப்போ இந்த வாட்டி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் அவே ஃப்ரம் த போர்ட். இந்த போர்ட்லேருந்து எல்லா கப்பல்களும் இப்போ கிளம்பிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹெலிபேட் லேண்டிங் ஏரியா. இங்கே வந்து மார்னிங் டைம்ஸில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அங்கேருந்து வீடியோ எடுத்தால் தாறுமாறாக இருக்கும். நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் 360 கேமராவில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போடுறேன். சூப்பருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கடலை நோக்கி கப்பல் பயணம் தொடங்கிருச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டால்ஃபின்ஸாக இல்லை ஷார்க்கா என்னன்னு தெரில, நிறைய பார்க்க முடிஞ்சுது. சரி, எதுக்கு தூரத்துலேருந்து பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹெலிபேட் ஏரியாக்கே போயிட்டேன். இங்கேருந்து தான் இந்த டைட்டானிக் போஸ்ட்லாம் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். நான் வந்த நேரம் பார்த்திங்கன்னா சன்செட் டைமில் வந்தேன். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. பாருங்கள், அதுவும் இப்போ எடுக்கிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டா 360 கேமரான்னு ஒரு புது கேமரா வாங்கியிருந்தேன். அதில் வந்து சில சினிமேட்டிக் ஷாட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைனி பிளானட், அதுக்கப்புறம் மெகா வியூ, இந்த மாதிரி சில சூப்பரான ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியும். எனக்கு கேமரா ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேமரா பற்றின ஒரு ரிவ்யூவும் ஒரு வீடியோவில் போட போகிறேன், பாருங்கள். பட் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேமராவாக தான் இது இருக்குது. என்னால் டிஜே மாதிரி ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சினிமேட்டிக் ஷாட்ஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் தாறுமாறு. இந்த கேமராலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டைனி பிளானட் ஷாட் தான் இது. பார்த்திங்கன்னா குளோப், இந்த உலகம் உருண்டை, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த ஷார்ட்டை விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக.
முன்னாடி வந்து நிற்கும்போது அந்த விண்டு அடிக்கும் பாருங்கள் முகத்தில், சான்ஸே இல்லைங்க. சரியான ஃபீலு. எவ்ரிடே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய் நின்றுடுவேன் நான். அந்த கம்பி மேலே ஏறி நின்றுட்டு அப்படியே, அதுவும் ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த ஷிப் ஏரியா. ஸோ சான்ஸே இல்லாத ஃபீலுங்க. கண்டிப்பாக நீங்களும் க்ரூஸ் ஷிப் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக மறக்காமல் போங்க. போயிட்டு டைட்டானிக் போஸ் ஒன்று கொடுங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே உங்கள் டிபியாக போடலாம், வாட்ஸ்அப் டிபியில். அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் குறிப்பாக ஏர்லி மார்னிங்கோ இல்லைனா ஈவினிங் போயிடுங்க. ஒரு சன்செட் ஆகிற டைம் போயிடுங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. செமையாக இருக்கும். இந்த க்ரூஸ் ஷிப்போட ஐட்னரி பார்த்திங்கன்னா கெரிபியன் ஐட்னரின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் க்ரூஸ் ஷிப்ஸ்லேயே ரொம்ப பாப்புலரான ஒரு ஐட்னரி என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கெரிபியன் ஐட்னரி தான். அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா வருஷத்தில் எல்லா நாளும் கெரிபியன் நம்ம சுற்றி பார்க்கலாம். இதே அலாஸ்காவோ இல்லை ஆர்டிக்கோ, அண்டார்டிகாவோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெதர் சென்ட்ரிக், எல்லா நாளும் போக முடியாது. கெரிபியனில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கெரிபியன் ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல. ஒவ்வொரு ஐலாண்டாக நம்ம வந்து ஃப்ளைட் ஏறி போய் பார்த்துட்டுலாம் வர முடியாது. அதுக்கான இடமும் சிலதெல்லாம் இருக்காது. சில கெரிபியன் ஐலாண்ட்ஸில் பார்த்திங்கன்னா பீச் மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு க்ரூஸ் ஷிப் பார்த்திங்கன்னா 10 நாளாக ஒரு 5-6 கெரிபியன் கண்ட்ரிஸ் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கெரிபியன் க்ரூஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். டு ஸ்டார்ட் வித் 3 nights கெரிபியன் க்ரூஸே போதுமானது தான். டு ஸ்டார்ட் வித் பஹாமாஸே ஆரம்பிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வீசா. நிறைய பேர் கேட்பீங்க, க்ரீன் கார்டு இருந்தால் தான் இந்த கெரிபியன்லாம் போக முடியுமா, வீசாலாம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் இப்போ H1 இருக்கோம், யூஎஸில் இருக்கோம்னா யூஎஸ் வீசாவே போதுமானது. கப்பல் மூலயமா நீங்கள் எந்த கெரிபியன் ஐலாண்டுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். அதுக்கு வீசாலாம் தேவையில்லை. நீங்கள் எந்த கெரிபியன் ஐலாண்ட் வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ வீசா பிரச்சனையே இல்லை. ஆனால் ப்ரொவைடட் வீசா ஸ்டாம்பிங் வேணும். I-797 மட்டும் வச்சுக்கிட்டு போகலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா உள்ளே வரும்போது போர்ட்டில் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ வீசா இஸ் அ மஸ்ட். இதுக்கப்புறம் ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு ஷிப்பில் வேறு என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, கடைங்கள்லாம் நிறைய இருக்கும். அப்படியே கப்பலை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிப்புன்னு கிளம்பியாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மிட் டெக். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் ஆஃப் ஹோட்டல் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பெரிய லாபி மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஈவெண்ட்ஸ், அதாவது ஒரு க்ரீட்டிங்கோ இல்லை ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணமோ அதெல்லாம் நடக்கும். ஷோஸ்லாம் தனி, பட் இங்கே வந்து ஒரு கம்யூனிகேஷன் டெக் மாதிரி. இது கொஞ்ச நேரம் சுற்றிட்டு ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க, போய் சாப்பிட்டு வந்தோம். பீட்சா, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து 24/7 கிடச்சிக்கிட்டே இருக்கும். நைட்டில் கிடைக்குமான்னு தெரில. மேபி ஏதாவது ஒன் பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் வந்து நைட்டில் ஓப்பனாக இருக்கலாம். பட் மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரவுண்ட் த கிளாக் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கப்பலோட எக்ஸாக்ட் பேக் டெக்குக்கு வந்திருக்கோம். பேக்கில் இருந்து சன்செட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். சான்ஸே இல்லைங்க. வியூ பாருங்கள். ஆல்மோஸ்ட் டீப் சீக் வந்தாச்சுங்க. இப்போ வந்து ஈவினிங் 5:30. இன்னும் ஒரு 1 ஹவரில் பார்த்திங்கன்னா டின்னர் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. மத்தியானம் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுங்க. இப்போ யாருமே இல்லாமல் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பிஃபோர் டின்னர் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு அப்படி ரூமில் இருக்க பால்கனிக்கு வந்து பார்க்குறேங்க. ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிடுச்சு. செம்ம செரீனாக இருக்குங்க பார்க்கவே. ஈவினிங்கு பால்கனி ரூம் எப்பயுமே எடுக்க சொல்லுவேன். க்ரூஸில் போனீங்கன்னா மட்டும் மறக்காமல் பால்கனி ரூம் எடுத்துருங்க. அது 2 நாள் க்ரூஸாக இருந்தாலும் சரி, 3 நாள் க்ரூஸாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம பாதி நேரம் வெளில தானே சுற்ற போகிறோம், பால்கனி ரூம் எதுக்குன்றது. பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் பரவாயில்ல, பால்கனி ரூம் எடுத்துருங்க. சில க்ரூசஸ்லாம் இருக்குது, ஒரு 10 நாள் க்ரூஸ், 12 நாள் க்ரூஸ்லாம் இருக்குது. நிறைய சேல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி க்ரூசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பால்கனி ரூம் எடுக்காமல் போயிடாதீங்க. பால்கனி ரூம் எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, ரூமில் எல்லா டைமும் நம்ம வெளியும் போக முடியாது. நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டயர்ட் ஆகிடும். ஸோ ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு கடலை பார்த்துக்கிட்டு இப்போவே இப்படி இருக்குது. இப்போ வந்து நிறைய கப்பல்கள்லாம் தெரியுது இந்த சைடில். பார்த்திங்கன்னா இந்த சைடில் நிறைய கப்பல்கள் தெரியுது. இன்னும் போக போக டோட்டலாக டார்க் ஆகிடும். அந்த இருட்டு வந்து ஒரு 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 மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு ஹாண்டிங்காக இருக்கும். கப்பல் வந்து நடுக்கடலில் நைட்டில் போகும்போது கண்டிப்பாக ஹாண்டிங்காக இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலு. அதனால் அது மிஸ் பண்ணுறாதீங்க. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்துக்கிறீங்கன்னா அந்த சன்ரைஸ் அந்த பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைமில் நீங்கள் ஒரு கப்பலில் இருந்து பார்க்குறது. ஸோ எல்லா டைமும் நம்ம இப்போ அகெயின் சில க்ரூசஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் ஒரு நல்ல வியூ ஒன்று கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குது வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அது பால்கனி இல்லைன்னா
நம்மளால் அதை பார்க்க முடியாது. நம்ம அங்கே காலைல தூங்கியிருந்தால் கூட கடற்கன்னு மேலே இருந்து ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பால்கனி ரூம் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஸோ க்ரூஸோட செக்கிங் பாயிண்ட்லேயே செக்யூரிட்டி செக்லேயே சொல்லிட்டாங்க ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. ஏன்னா கப்பலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். ஒருத்தருக்கு $70 கொடுத்தீங்கன்னா இங்கே உள்ள ஆல்கஹால், நான் ஆல்கஹால், மாக்டெயில்ஸ், காக்டெயில்ஸ் எல்லாமே வாங்கி குடிக்கலாம். பட் நான் வந்து டீ டோட்டலர். ஸோ $70 கொடுத்து நான் எதுக்கு குடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சோடாலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். என் ஃப்ரெண்டு பியர்லாம் எடுத்துன்னு வந்துட்டாரு. ஸோ சரி இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. அப்போ நான் கேட்டேன் சோடாலாம் அலோவ் பண்ணுவாங்க. வீவில் அலோவ் சோடானாங்க. எல்லாத்தையும் கேரி ஆன் பேக்லேயே போட்டாங்க. பேக் இவ்வளோ பெருசாகிடுச்சு, புள்ள தச்சு மாதிரி ஆயிடுச்சு பேகு. அவங்க வந்து கேட்டாங்க என்னப்பா இவ்வளோ பெரிய பேகு? இல்லை சோடா தான் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு பேர்லாம் எடுத்து உள்ளே வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக செக்யூரிட்டியில் எதுவுமே பண்ணல. நாங்கள் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் இங்கே பதுக்கிட்டோம். இப்போ அவன் என்ன கொடுக்குறது, யாருக்கு சோடா வேணும் யாருக்கு பேர் வேணும் நாங்கள் கொடுக்குறோம். இங்கே பாருங்க பிரின்சிபலா, இது என்ன தெரியுமா? ஜீரா, ஜல்ஜீரா. ஒரு கப்பல்ல ஜல்ஜீரா. இது வந்து நார்மல் லெமன் சோடா. இது வந்து பேரு கோக்கு. இது ஃப்ரிட்ஜ் ரொம்பிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, என்னடா அது இவ்வளோ இருக்கு? இது என்ன நசுங்கி போன சொம்பு மாதிரி. இனிமேல் கப்பலுக்கே கொடுக்கலாம். இந்த ரோல இருக்கிறவங்களுக்கே நாங்கள் வந்து பேரும் சோடாவும் சப்ளை பண்ணலாம். தண்ணியும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் தண்ணி வந்து பாட்டில் இங்கே வைக்க மாட்டாங்க. அதுவுமே வந்து நம்ம போய் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும். பாட்டிலில் போய் ஃபில் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பட் நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. ஸோ ஒரு எம்டி பாட்டில், அது பிளாஸ்டிக் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ஒரு நல்ல ஒரு கெட்டில் மாதிரி ஒரு பாட்டிலோ நல்ல வாட்டர் பாட்டிலோ எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணி எப்பப்பெல்லாம் வெளில போகிறோமோ ஃபில் பண்ணி ரூமுக்கு எடுத்துகிட்டு வரணும். பட் ஆக்சுவலாக அது அலோடு கிடையாது. அங்கேயே போட்டுட்டாங்க வாட்டர் வந்து ஃபில் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோரில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், டெக் 5லேயும் டெக் 6லேயும் தான் தியேட்டர் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஆர்ட் அண்ட் ஃபோட்டோ கேலரி ரூம் இருக்குது, கான்ஃபரன்ஸ் சென்டர், அப்புறம் கார்டு ரூம், பூல் டேபிள் எல்லாமே இருக்குது. ஸோ தியேட்டரும் இருக்குது. நிறைய ஷோஸ்லாம் டெக் 4, 5 and 6ல் தான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. 11 and 12லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கேட் கேம்ஸு, ஸ்கை பார், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு எங்கே எப்போ போகணுமோ இதை பேஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஷிப்புக்குள்ளே வந்து செக்இன் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் முதல்ல செய்ய வேண்டிய வேலை, நம்ம எங்கே வேணால் போகலாம், சாப்பிட்லாம், எல்லாமே ஓகே தான். பட் சாப்பிட்றதுக்கு அப்புறம் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னென்னா ஃபயர் ட்ரில். இந்த ட்ரில் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். யாராவது மிஸ் பண்ணிட்டோன்னா கூட அவங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. 2வது செஷன் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். ட்ரில் அட்டன் பண்ணாமல் நம்மளை ஷிப்பில் கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க. ஸோ ட்ரில் வந்து என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரில் போகல. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க எதாவது எமர்ஜென்சினா இந்த பர்டிகுலர் ரூமுக்கு வந்துருங்கன்ட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டக்குன்னு முடிஞ்சிச்சு ட்ரில்ல. இப்போ வந்து டெக் 5 வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. வாட்ச்சு, அதுக்கப்புறம் கோப்ரோ, இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுன்னா ஷாப் பண்ணிக்கலாம். சின்ன மால் மாதிரி இருக்குது, குட்டி மால் மாதிரி பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸு, அப்புறம் பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், வாட்சஸ், லிக்கர் எல்லாமே கிடைக்கும். அது போக நிறைய கேஜெட்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஈஸியாக ஒரு 45 minutes to 1 hour நீங்கள் ஷாப் பண்ணலாம். ப்ரைஸஸ் வந்து அமேசானை கம்பேர் பண்ணும்போது ஒரு 20% எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒர்த்து தான். உதாரணத்துக்கு டாப்ஸ் ஃபார் விமன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா $10 இருந்துச்சு. அதே மாதிரி நான் எப்பயுமே எந்த ஷிப்புக்கு போனாலும் அந்த ஷிப்போட ஒரு சோனியர் வாங்குவேன். இங்கேயும் வாங்கினேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஐ திங்க் நாங்கள் ஒரு 5 minutes லேட்டாக வந்துட்டோம். என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ லைட் அப். அதாவது கிறிஸ்மஸ் இஸ் அரௌண்ட் த கார்னர். ஸோ அதனால் இந்த லாபி, டெக் 5 லாபி, அதை மிட் ஷிப் காமிச்சேன் இல்லைங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணி லைட் அப் பண்ணாங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. இங்கே வந்து கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டோனட்ஸ், அப்புறம் கப் கேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ட்ரிங்க் பேக்கேஜ் வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு லிக்கரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கடைங்களாம் பார்த்துருப்பீங்க. உடனே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் லைட்டிங் வந்து 6:30க்கே ஆன் பண்ணாங்க.
பசங்களாம் ஒரே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அது நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க, எல்லாம் லைனில் நில்லுங்க, ஒரு பெண்டன்ட் கொடுக்க போகிறோம், ஃப்ரீ பெண்டன்ட் அப்படின்னாங்க. ஃப்ரீன்னு ஒன்று சொல்லவே வேணாம், பயங்கர லைனு. இங்கே பாருங்கள், லைனில் நின்றுட்டுருக்கேன். ஸோ பெண்டன்ட் வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு கிஃப்ட் வாங்கினேன் உனக்காக அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஆல் குட். பெண்டன்ட் வாங்கிட்டு அடுத்தது போய் டின்னர் சாப்பிட போகலாம். Can I have your room number? 80. Perfect. பெண்டன்ட் கிடச்சிருச்சு. அப்புறம் ராஃபிள் டிக்கெட், அதாவது குலுக்கல் டிக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வின் ஃப்ரீ டைமண்ட் ஜுவல்லரி போட்டிருக்காங்க. பார்ப்போம் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு குலுக்கி யார் ஜெயித்தாங்களோ அதை சொல்லுவாங்க கண்டிப்பாக. இன்றைக்கி டே 1 ஆஃப் த க்ரூஸ் ஷிப்ன்றதுனால ரொம்ப பரபரப்பாக எல்லாத்தையும் பார்த்துடணுன்ற நம்ம ஊர் மென்டாலிட்டி இருக்குல்ல, அது எனக்கும் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துடணும் இன்றைக்கே அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு ஆர்ட் கேலரி இருக்குது. 7 மணிக்கு பார்த்திங்கன்னா கெசினோ ராயல் மூவி போடுறாங்க. கொஞ்ச நேரம் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அலாகார்ட் டின்னர் மெனு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அலாகார்ட் டின்னர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த டேவை இனிதே முடிப்போம். இந்த தோழா படம் பார்க்குற மாதிரி தான். இந்த ஆர்ட்டெல்லாம் எதுக்கு வாங்குறாங்க, ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு ஒன்றும் புரியாதுங்க. பட் இந்த ஆர்ட் ஒர்க் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இங்கே வந்து நீங்கள் ஆர்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். டியூட்டி ஃப்ரீ தான், டேக்ஸ் எதுவும் இருக்காது. அது போக இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இப்போ வீட்டுக்கு போகும்போதே எடுத்துகிட்டு போக தேவையில்ல, அவங்களே ஷிப் பண்ணிடுறாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து வந்து வாங்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தியேட்டருக்குள்ளே போக போகிறோம். தியேட்டர்னால் மூவி தியேட்டர் கிடையாது, ஒரு ஆடிட்டோரியம். இங்கே வந்து ஷோ ஒன்று நடக்க போகுது. ஐ திங்க் ஜார்ஜ்ன்றவர் வந்து அவங்களோட ட்ரூப்போட வந்து ஸ்டாண்டப் காமெடி, அதுக்கப்புறம் டான்ஸ் ஷோஸ் இதெல்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ அதை போய் பார்க்க போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. வாவ், செம்ம பிரம்மாண்டமான ஒரு தேட்டருங்க. நானும் ரொம்ப ஒரு சின்ன தேட்டர் இருக்கும்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குது. இது ஒரு ஃப்ளோர், அப்புறம் கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 மெம்பர் கெப்பாசிட்டி கொண்ட இந்த தேட்டர் செம்ம ஹியூஜாக இருக்குது அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு நடுக்கடலில் போயிட்டுருக்கோம், ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு ஆடிட்டோரியமில் உட்காந்து ஷோ பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். நினச்சாவே புல்லரிக்குதுல்ல. சத்யம் தேட்டரோட எஃபெக்ட் இருக்குது. அவ்வளோ பெரிய தேட்டர் யோசிச்சு பாருங்கள், நடுக்கடலில் போயிட்டுருக்கோம், இவ்வளோ பெரிய தேட்டரில் மூவி பார்த்துக்கிட்டே போகிறோம். இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப்ஸோட இன்ஜினியரிங் மார்வல் நினச்சாவே புல்லரிக்குது. ஆக்சுவலாக முடிஞ்சால் அந்த யூடியூப் வீடியோஸில் இந்த டைம் லேப்ஸ் வீடியோ இருக்கும், க்ரூஸ் ஷிப்பை கட்டுற ஒரு வீடியோ, அதை பாருங்கள் முடிஞ்சால். செம்ம பிரமிப்பாக இருக்கும். Smiling, nothing to you, you make it look so easy. I walked up in here trying to buy a can of beer and walked out with a case of wine. I like it when you smile, whoa. I like it when you look me up and down and say, boy, have you got the time. மியூசிக் ஷோ முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கெசினோ ராயல் பார்க்க சினிமா தேட்டருக்கு வந்திருக்கோம். இதுதான் சினிமா தேட்டர். அரௌண்ட் 150 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்க ஒரு குட்டி தேட்டர் தான் இது. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரௌட் இல்லைங்க. ஆனால் அடுத்தடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா உட்காரவே இடம் இல்லை. அத்தனை பேர் வந்து நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு வேளை ஷோ ஓடுதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சு கூட இருந்திருக்காது. ஏன்னா நிறைய பேர் நம்மளை மாதிரி ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. எனக்கு என்னமோ தேவி காலாவில் உட்காந்து படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஒரு நேரோவாக இருந்தது தேட்டர், ரொம்ப விட்த் இல்லை, வைடாக இல்லை, ஒரு கொஞ்சம் நேரோவாக. ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா ஒரு
ரெக்டாங்குலர் ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் ஸ்கொயராக இருந்துச்சு. மேலேருந்து கீழே வரைக்கும் போயிட்டு இருந்தது தேட்டர் ஸ்க்ரீனு. ஒரு மாதிரி கொஞ்சம் ஆடாக தான் இருந்தது. இருந்தாலும் கப்பலில் உட்காந்துட்டு படம் பார்க்குற அந்த ஃபீலே தனி தாங்க. டின்னருக்கான நேரம் வந்துருச்சுங்க. இந்த ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்குள்ளே தான் நுழைஞ்சிட்ருக்கோம். இங்கே செக்இன் பண்ணும்போதே 2 டைமிங் கொடுப்பாங்க. ஒன்று 5:30, இன்னொன்று 7:30. நம்ம எந்த டைம் சூஸ் பண்ணுறோமோ அந்த டைமுக்கு தான் நம்ம வர முடியும். நாங்கள் 7:30 சூஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரிடே இனிமேல் நாங்கள் 7:30 தான் போய் டின்னர் சாப்பிட முடியும். அவங்களே நமக்குன்னு ஒரு டேபிள் அலாட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. அங்கே தான் நம்ம உட்காந்து சாப்பிட்ணும். நம்ம எங்கே வேணாலும் நினச்சா அங்கே போய் சாப்பிட முடியாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கும். அதாவது ஒரு நாள் ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவாங்க, ஒரு நாள் கெரிபியன் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது, ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஈவெண்ட் நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து சாப்பிட்றது. ஸோ இன்றைக்கி வந்து அலாகாட் இந்த டைனிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா டேபிள்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பேரில் அலாகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷேர்டு டேபிள்ஸ். ஸோ யார் கூட வேணால் நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். மெனு கார்டு கொடுத்துருவாங்க. நம்ம மெனுவில் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம ஹாப்பனிங்காக இருக்குது. ரொம்ப க்ரௌட் இருந்தாலும் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எங்கெங்கே உட்காரணுமோ முதலே அசைன் பண்ணிட்டாங்க. அசைன் சீட்டிங்ஸ் தான். ஸோ அவ்வளோதான். புதுசாக நிறைய பேரை மீட் பண்ணலாம். வெல்கமிங்காக இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க கூட தான் நம்ம உட்காந்து சாப்பிட்டாக்கணும். ஒன் வே குட் தான் இல்லைங்களா? ஸோ மெனு கார்டு பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டர், 2 மெயின் கோர்ஸ், ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக ஆக்சுவலாக நான் உண்மையை சொல்லணும்னா நான் நினச்சி பார்க்கல இருந்தால் அலாகாட் ரெஸ்டாரண்ட் இருக்குன்ட்டு. ரொம்ப நாள் முன்னாடி போயிருந்தேன் ராயல் கரீபியனில். ஸோ எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. பட் ஐம் சர்ப்ரைஸ்ட் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த வீடியோட முடிவில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி டே 1லேயே சொல்கிறேன் எவ்வளோ செலவு பண்ணேன் இந்த க்ரூஸுக்குன்ட்டு. அந்த அமௌண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஸ்டீல், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நான் பே பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்டீல் தான் சொல்லணும். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா மதியானம் வந்து பஃபேலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அப்படியே எல்லாரும் போய் அடிச்சுக்கிட்டாங்க சாப்பாட்டில். ஸோ எனக்கு வந்து என்னடா இது எல்லா நாளும் இப்படி தான் சாப்பிட போகிறோமான்னு நினச்சா கடுப்பாக இருந்தது. அதுவும் நம்ம கடைசியாக போன க்ரூஸை நினச்சி பார்த்தா ஐயோ ரொம்ப என்னடா 10 நாள் என்னடா பண்ண போகிறோன்னு இருந்துச்சு. பட் அட்லீஸ்ட் டின்னர்ஸ்லாம் இனிமேல் இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னும் போது குவைட் ஹாப்பி. ஸோ யா. ஆனால் முக்கியமாக ரொம்ப சீக்கிரமாகவே பேசுகிறோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கலாம் அதுதான் முக்கியம். கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்துருச்சுங்க. கிராப் கேக். ஒரே ஒரு பீஸ் தான் வச்சுருந்தாங்க. டீசெண்டாக ப்ளேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கிராப் கேக் வந்து நல்லா இருக்கு. பட் ஆக்சுவலாக ரியல் கிராப் மீட் கிடையாது, இமிடேஷன் கிராப் தான். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணதா. ரியல் கிராப் மீட்லாம் கண்டிப்பாக போட மாட்டாங்க. பட் இட் வாஸ் குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன், அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃபிலே. ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அந்த ஃபிஷ் ஸ்மெல் வரல. அப்புறம் கீ லைம் பை வந்து பாப்புலரான டிஷ், லெமனில் செய்யக்கூடிய ஒரு கேக். ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டின்னர் முடிஞ்சதுங்க. நான் கூட ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தேன். பெருசாக குவாலிட்டிலாம் இருக்காது அப்படி இப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இட் வாஸ் ரியலி குட். ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் 3மே வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ 3மே வந்து அலாகாட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னா ஒரு சூப்பரான விஷயந்தான். ஸோ நாளையிலேருந்து அசத்தலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த டே 1 வந்து கொஞ்சம் எப்பயுமே டே 1 வந்து பரபரப்பாக இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, டின்னரும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இப்போ அலாகாட் டைனிங் ஏரியாவில் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா இந்த பஃபே மத்தியானம் சாப்பிட்டோம் இல்லையா, பஃபே ஏரியாவுக்கு வந்தோம். எப்படி இருக்குன்னு பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் இருந்த மாதிரிலாம் இல்லைங்க, செம்ம காமாக இருக்குது. இப்போ வந்து மத்தியானம் வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் கீழே அந்த ஃபைன் டைனிங் போயிடுறாங்க. பஃபேலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களும் ரொம்ப கம்மி. ஐட்டம்ஸும் கிட்டத்தட்ட மத்தியானம் இருந்த அதே மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. பட் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த க்ரௌட்லாம் இல்லை. ஸோ யா நைஸ். மத்தியானம் வந்து பார்த்த உடனே நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டேன். ஐயோ ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்குது அப்படி இப்படின்ட்டு. பட் இப்போ இட்ஸ் ரியலி குட். நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக.
சும்மா டின்னர் மெனு ஒரு ஓவர்வியூ மாதிரி பாருங்கள். கிறிஸ்பி கிரில்டு சிக்கன், கிரில்டு ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் மெக்சிகன் ஃபுட், இந்தியனில் அப்புறம் மேஷ் பொட்டேட்டோஸ் இருக்குது. இந்தியன்லேயும் பார்த்திங்கன்னா ரோட்டி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் தால் வச்சுருக்காங்க, அண்ட் சம் மட்டன் கறி, ஆக்சுவலாக ஒயிட் ரைஸும் வச்சுருக்காங்க. காலையில் வச்ச அதே ஃப்ரைட் ரைஸு இந்த வாட்டி என்னடான்னா, காலையில் பார்த்திங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி எக்கெல்லாம் எடுத்துகிட்டு பேசிக்காக வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் க்ரூஸ்க்கு வந்தால் இந்தியன் ஃபுட் ஆப்ஷன்ஸ் பற்றி யோசிக்கிறவங்க பார்த்துருப்பீங்க எவ்வளோ இந்தியன் ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. இப்போலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ராயல் கரீபியன் க்ரூஸாக இருந்தால் சரி, ஹாலண்ட் அமெரிக்கா போனால் சரி, எல்லா க்ரூஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆப்ஷன் அட்லீஸ்ட் மினிமம் ஒயிட் ரைஸு, அப்புறம் பருப்பு தால் வைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியன் ஆப்ஷன்ஸ் தான் வேணும் பர்டிகுலராக இருக்கிறவங்களுக்கும் நோ ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாப்படி ஹாலண்ட் அமெரிக்காவில் வந்து ரவா தோசை கொடுத்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கேன். அண்ட் உங்களுக்கே தெரியும் இப்போ எல்லா இடத்துலையும் இங்கே நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. செஃப்லேருந்து சர்வ் பண்ணுறவங்கலேருந்து எல்லாமே எங்கே பார்த்தாலும் ஒரு 10ல் 3 பேர் நம்ம ஆளுங்க இருந்துறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இந்தியன் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கும். இப்போ தான் டாப் டெக்குக்கு வந்து பார்க்குறோம். இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்ஸ் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் நிறைய போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஐ திங்க் ஒரே நாளெலாம் அந்த கப்பல் சுற்றி பார்க்க முடியாது. நாளைக்கும் நம்ம போய் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் கோர்ட்டுங்க, பேஸ்கெட் பால், அப்புறம் வாலிபால், அதே மாதிரி பிக்கிள் பால், 3மே பார்த்திங்கன்னா எவ்ரிடே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காம்படிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஈவெண்ட்ஸ் இந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். கிட்ஸ்லாம் மேக்ஸிமம் இங்கே எங்கேஜ் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் கார்னர்னே ஒன்று இருக்குது. அதாவது லெஸ் தென் 10, அப்புறம் 10 to 18 இந்த மாதிரி குரூப் வைஸாக ஏஜ் வைஸாக பிரிச்சுட்டு நீங்கள் வந்து கிட்ஸை இந்த ஏரியாவில் விட்டுட்டு போயிடலாம். லைக் அவங்க ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க 6 to 8ன்னு. அது வரைக்கும் கிட்ஸை நீங்கள் எங்கேஜ் பண்ணிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் வித் ஸ்லைட், இதுவும் பார்த்திங்கன்னா கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. மேக்ஸிமம் இதுக்கும் டைமிங் இருக்கும். இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மற்றபடி இன்டோரில் பூல் இருக்குது, அது 24/7 ஓப்பன் தான், வித் ஜக்கூசி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது 12th floor, இன்னும் 13th floor பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ராக் கிளைம்பிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதுக்கும் பார்த்திங்கன்னா டைம் இருக்குது, காம்படிஷன் நடத்துகிறாங்க, சூப்பராக இருக்குங்க. அப்புறம் ஃபைனல் ஈவெண்ட் ஆஃப் த டே என்னன்னு கேட்டிங்கன்னா பலூன் பார்ட்டி இருந்துச்சு. சரி, அது போகலான்னு போகும்போது பார்த்திங்கன்னா வாட்ச்லாம் வந்து சேல்ஸ் போட்டிருந்தாங்க. ஏகப்பட்ட வாட்சஸ் இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருந்தது. எல்லாமே ஒரு நல்ல டீல் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இந்த பலூன் பார்ட்டிக்கு போயிட்டோம். That we've chosen red, white and blue for 2 reasons. One reason, we're sailing out of Texas. இந்த ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த மிட் ஷிப்பில் தான் நடக்குது. லாபி சொன்னால நான் எதுவும் வால்பேப்பர் முன்னாடிலாம் நிற்கலை. பார்த்தீங்கன்னா நிலா பின்னாடி, கடல், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பின்னாடி. செம்ம ஷாட்டில். ஸோ அவ்வளோதாங்க, டே 1 முடிவுக்கு வந்துட்டோம். பரபரப்பாக போச்சு நாள். என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலேயே ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக போச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்களும் க்ரூஸ் வரணுன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். டே 3லேருந்து நம்ம ஒரு
கண்ட்ரியாக போய் விசிட் பண்ண போகிறோம். அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி நிலா பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஓப்பன் டெக்கில் அப்படியே படுத்துக்கிட்டே இன்றைக்கி டேவை முடிப்போம். மோஸ்ட்லி இங்கேயே தூங்கினாலும் தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிரவே இல்லை, சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த நைட்டை இங்கேயே கடந்துட்டு நாளைக்கு காலைல அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.